காசு பணம் வரணும் அப்படின்னா வடக்கு திசை ரொம்ப சூப்பராக இருக்கணும். வடக்கு அதிக காலி இடம் இருக்கணும். வடகிழக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும். பணம் வரும். வந்த பணம் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிரும். அல்லது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த இடத்துல அந்த பணத்தை திருடக்கூடிய ஆட்கள் அங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அல்லது ஆள் பிரச்சனை, வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. இதுவும் அந்த தென்கிழக்கு ப்ராப்ளம் தான் இருக்கும். தென்கிழக்கில் வீட்டுக்குள்ளே டாய்லெட் இருக்கக்கூடாது. தென்கிழக்கில் உள் மூளை படிக்கட்டு இருக்கக்கூடாது. தென்கிழக்கு பகுதியில் வாழை மரம் வச்சு தண்ணி விடக்கூடாது. தென்கிழக்குலையுமே கூட பெரிய பெரிய மரங்கள் வைக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நிறைய அதிகப்படியான பூஜைகளை வீட்டில் பண்ணும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஆலயங்களுக்கு போங்க. அதுக்கு தானே அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் இவ்வளோ கோவில்களை கட்டி வச்சுருக்காங்க. கோவிலில் போய் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். பெட்டிலையும் பைசா சில்லற பைசாலாம் அரிசி பானையில் போட்டு வைப்பாங்க. நல்ல விஷயம்தான். இருந்தாலுமே கூட அந்த மாதிரி நிறைய இடங்களில் பணத்தை வைக்கிறத விட ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க. அதை நம்ம கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதை மதிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரியவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, காசு பணத்தை மதிக்கணும் முதல்ல, அப்போ தான் அது நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு. அப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் தங்கம் இதெல்லாமே நம்ம எப்படி அதை பத்திரப்படுத்தணும், எப்படி பாதுகாக்கணும், வாஸ்து ரீதியாக அதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேம் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. இந்த காசு பணம் தங்கம்னு கேட்கும் போதே அப்பா நான் ரொம்ப பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் வரும். முதல்ல இது நமக்கு வரணும் இல்லையா? வந்தாதானே அதை நம்ம பாதுகாக்க முடியும். இந்த காசு பணம் எங்ககிட்டயே தங்கணும் அப்படின்னா வாஸ்து ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? காசு பணம் வரணும் அப்படின்னா வடக்கு திசை ரொம்ப சூப்பராக இருக்கணும். வடக்கு அதிக காலி இடம் இருக்கணும். வடகிழக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஒரு வீட்டில் வெளியில், வீட்டுக்கு வெளியில், காம்பவுண்டுக்கு வெளியில், வீட்டுக்கு வெளியிலையும் காம்பவுண்டுக்கு வெளியிலையும் நம்ம பார்க்குறது பெரும்பாலும் மரங்கள் செடிகள் இதை தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அதுபோல் வச்சுருந்து என்ன தான் வாஸ்துப்படி வீடு கட்டி இருந்தாலுமே ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் யூடியூப்பில் பார்த்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறேன், அங்கே கோயிலுக்கு எல்லாம் போனாலுமே அந்த இடத்துல மைனஸாக ஃபீல் பண்ணுறாங்க பொருளாதாரத்தில். அப்போ அந்த இடத்துல செக் பண்ணும் பொழுது இந்த வடகிழக்கு சார்ந்த விஷயங்கள் மரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்பை கொடுத்துட்ருக்கு. அது போலவே தென்கிழக்கில் பார்த்திங்கன்னா நிறைய புல்வெளியெலாம் போட்டுட்டு அதில் நிறைய தண்ணி எப்போவுமே ஸ்ப்ரிங்க்லர்ஸில் விழுந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி. அதுவும் அந்த இடத்துல ஆரோக்கிய குறைபாடுகளையும், தென்கிழக்கில் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் டிரான்சாக்ஷன் பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது பணம் வரும். வந்த பணம் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிரும். அல்லது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த இடத்துல அந்த பணத்தை திருடக்கூடிய ஆட்கள் அங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அல்லது ஆள் பிரச்சனை, வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. இதுவும் அந்த தென்கிழக்கு ப்ராப்ளம் தான் இருக்கும். இந்த தென்கிழக்கில் நிறைய விஷயம் சொல்லுவோம். தென்கிழக்கில் வீட்டுக்குள்ளே டாய்லெட் இருக்கக்கூடாது. தென்கிழக்கில் உள் மூளை படிக்கட்டு இருக்கக்கூடாது. தென்கிழக்கு பகுதியில் வாழை மரம் வச்சு தண்ணி விடக்கூடாது. தென்கிழக்குலையுமே கூட பெரிய பெரிய மரங்கள் வைக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு தண்ணி அந்த புல்வெளி போட்டிருப்பாங்க அழகுக்காக. இதெல்லாமே தவறுதான். அந்த இடத்துல அந்த பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த வடகிழக்கு 4 திசைகளுமே வருமானம் வரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு ரெண்டும். அதை நல்ல டிரான்சாக்ஷன் சேமிப்பு, நல்ல ஒரு தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத விரைய செலவுகளோ ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த வடமேற்கும் தென்கிழக்கும். ப்ளஸ் இந்த மீதம் உள்ளதை வளர வைக்கக்கூடிய, தேக்கி வைத்து வளர வைக்கக்கூடிய பகுதினா தென்மேற்கு. அப்போ எல்லா திசையுமே அவசியம் ஒரு வீட்டுக்கு. இதில் என்னென்ன தவறுகள் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, வடக்கு முழுவதும் மரங்கள், கிழக்கு முழுவதும் மரங்கள், குறிப்பிட்ட திசையில் என்னென்ன மரம் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் எல்லா மரங்களையும் இன்றைக்கி வச்சிடுறாங்க. நிறைய அதிகப்படியான பூஜைகளை வீட்டில் பண்ணும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஆலயங்களுக்கு போங்க. அதுக்கு தானே அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் இவ்வளோ கோவில்களை கட்டி வச்சுருக்காங்க. கோவிலில் போய் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அங்கே போய் சண்டை போட்டுக்காமல், இடிச்சிக்காமல், அமைதியாக போய் உட்காந்து இருந்துட்டு வாங்க. இறைவனுக்கு நீங்கள் அதை வாங்குங்க இதை வாங்குங்கிற கான்செப்டே கிடையாது. நிம்மதியாக உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு 4 ஏழைங்களுக்கு உதவி பண்ணலாம். இது போல் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் இன்றைக்கி நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் திசைகள் பாதிக்கப்படும் பொழுது பண வரவு டோட்டலாக லாக் ஆகும். அப்போ பணம் வரல அப்படின்னாவே கடன் வாங்கி கடன் கொடுக்கறது,
ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இப்படி தான் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து சிக்கிக்கிறாங்க. எங்க கடன் வாங்குனாங்க, எங்க அந்த கடன் ஏற்பட்டுச்சுங்கிறதே சிந்திக்க கூட நேரம் இல்லாத அப்ப அந்த இடத்துல சிந்திக்க வைப்பேன். இத அடைக்கணும்னா அது, அத அடைக்கணும்னா இது. இன்னும் ஏன் எங்க யோசிக்க கடன் வாங்கினீங்க? ஏன் கடன் வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட்டு கடனே பெரும்பாலும் நம்ம நேயர்களுக்கு சொல்ற விஷயமே, எந்த சூழ்நிலையிலயும் கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். சிம்பிளா இருங்க. சிக்கனமா வாழும்பொழுது நம்ம வந்து பொருளாதாரத்த நம்ம வந்து கைக்குள்ள வச்சுக்க முடியும். ஒரு பெரிய அளவுல லோன் போட்டு பெரிய பெரிய வீடுகள் வாங்குறது, நம்ம பட்ஜெட்டுக்கு மீறின பரவால்ல 20,00,000 தான் அடைச்சிரலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதாவது ஜுவல் லோன் இந்த மாரி நெறைய போய் மக்கள் வந்து இன்னைக்கு நேரடியா போகும்போது, போன உடனே சொல்லுவாங்க, "இந்த மூக்குத்தி ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க, இது ஒண்ணு தான் தங்கம், மத்ததெல்லாம் கவரிங்" அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து பொருளாதாரத்துல இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள்ல தான் இருக்கு. அப்ப இப்போ வாழ்வியல்ல கொஞ்சம் மாற்றத்த கொண்டு வாங்க. வீட்ட வந்து திசையறிந்து வீட்ட கரெக்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட உங்களோட ஜாதகம் எப்படி இருக்கு? உங்களோட அவங்க ஜிபிஎஸ் மாதிரி தான் ஒரு ஜாதகம் ஒரு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது, உங்க ஜோதிடம் அப்படிங்கிறது. அப்போ வந்து உங்களோட மனச, உங்களோட ஜோதிய, உங்க ஆத்மாவ திடமா வச்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம். அப்ப அத தெரிஞ்சுட்டு உங்களோட பாதை எப்படி போயிட்டுருக்கு? கரடுமுரடான நேரங்கள் பக்கமா இருக்குன்னா, அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் அமைதியா, பொறுமையா போயிருங்க. அப்படின்னு நெறைய வழிகாட்டுதல் சொல்லிக் குடுக்குறேன். ரொம்ப அழகா வந்து பிடிச்சுக்கிறாங்க. நம்ம நேயர்கள் வந்து நம்மளோட கிளையண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு, இந்த திசைகள உள்ள மரங்கள எடுக்கிறது, இந்த மாரி தேவையில்லாத குழிகள மூடுறது, எந்த பக்கம் பள்ளமா இருக்கணும், எந்த பக்கம் மேடா இருக்கணும், எல்லா எல்லாமே இது சயின்டிஃபிக்கா சொல்ல விஷயங்கள சரி பண்ணும் பொழுது, அழகா ஓகே. வெளியில வந்துடுறாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலுமே. சரி. ஸோ அதனால இந்த காசு பணம் தங்கறதுக்கே இவ்ளோ பெரிய ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. நிச்சயமா. ஆனா ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ற மாரி தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் வந்து இவங்க வியூவர்ஸ்க்காக நான் கேட்டிருந்தேன்ல, இந்த காசு, பணம், தங்கம் எந்த இடத்துல வைக்கலாம்? இல்ல அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சறை பெட்டியில வைப்பாங்க தெரியாம. அது நம்மளுடைய நல்லதுக்காக தான் இருந்தாலும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில அது வந்து பணத்த மதிக்கவும் செய்யணும், சீக்ரெட்டாவும் வச்சுக்கணும்னா எங்க வச்சுக்கலாம்? பெரும்பாலும் அஞ்சரை பெட்டியிலயும் பைசா, சில்லற பைசாலாம்லாம் அரிசி பானையில போட்டு வைப்பாங்க. அரிசிங்கிறது சந்திரன். சந்திரன்னாலும் அதாவது சந்திரன்னா மனம். மனசு தெளிவா இருக்கும். பணத்த வளர்த்தக்கூடிய ஒரு நிலைகள்ல அந்த மாரிலாம் வச்சாங்க. நல்ல விஷயம் தான். இருந்தாலுமே கூட அந்த மாரி நெறைய இடங்கள்ல பணத்த வைக்கிறத விட, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க சொன்ன மாரி இப்ப முன்னாடிலாம் வந்து சுருக்கு பை வச்சு வைப்பாங்க இல்லைங்களா? அதில மகாலட்சுமிக்கு உண்டான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க்கு. அப்ப அந்த பிங்க் கலர் சுருக்கு பை ஒண்ணு தச்சு, அதுக்குள்ள பணத்த போட்டு, இல்ல ஒரு பணத்த கூட வச்சு, அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணும் பொழுது, அதாவது அந்த பை ஒண்ணும் பண்ணாது. அந்த பைக்குள்ள வைக்கும்போது நம்ம என்ன நெனச்சிட்டு வைப்போம்? இத சேமிச்சிரணும். இத வந்து ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி இந்த பொருள் வாங்கணும். இந்த இந்த வளையல் வாங்கணும். இந்த வீடு வாங்கணும். இந்த கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம எண்ணம் அந்த இடத்துல செயல்படும். அப்ப அத போட்டு சுருக்கி கட்டி வைக்கும் பொழுது, ப பிங்க் கலரு மகாலட்சுமி அப்படின்னா சுக்கிரன். சுருக்கி கட்டுறது அப்படின்னா கேது. அப்ப அந்த இடத்துல வந்து சுக்கிரன், கேது. அந்த இடத்துல வந்து பணம் வந்து லாக் ஆயிரும். வெளியவே வராது. செலவே ஆகாது. இது லாக்கர்லயும் கூட லாக்கருமே கூட கேது தான். அப்போ வந்து அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது சுக்கிரன். இந்த மாரி லாக் பண்ணி அப்டேட்டடா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள பண்ணி பார்க்கட்டும். ஒரு சுருக்கு பை வச்சு வைக்கலாம். அதுபோலவே பழைய கால மஞ்சள் பை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். மஞ்சள் பை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நல்ல உழைப்பு, நேர்மையான எண்ணங்கள், தான தர்மம் தான் நம்மளோட கர்மாவ பேலன்ஸ் பண்ணும். அப்ப இந்த காலகட்டத்தில நல்ல குளிரான காலம் இப்ப. மார்கழியிலலாம் இன்னும் குளிர் அதிகம். அப்ப தெருவோரங்கள்ல படுத்திருக்கிற ஆ ஆதரவற்றவர்களுக்கு, அடுத்த வேளை உணவு இல்லாதவர்களுக்கு உணவு, நல்ல பெட்ஷீட்டு, கம்பளி, நம்ம தலைக்கு கட்டுற ஸ்கார்ஃபு இந்த மாரி அ அதாவது வாங்கி வச்சுக்கணும். நான்லாம் கார்ல எப்பவும் எனி டைம் இருக்கும். பார்க்குற இடமெல்லாம் இப்போ குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இது ஒரு நல்ல பழக்கம். எல்லாருமே குடுக்கணும். வசதி வாய்ப்பு இருக்கவங்க நெறைய பேருக்கு குடுங்க. முடியாதவங்க ஒருத்தருக்காவது குடுங்க இந்த குளிர்காலத்தில. இது அவங்க பாராட்டும்போது நம்மளோட கர்மா வந்து அப்படியே அடியோட நம்ம வந்து இறைவன் வந்து நம்ம எவ்வளோ பாதாளத்தில நம்ம வாழ்க்கை இருந்தா கூட மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நிச்சயமா குடுக்கும். அதனால வந்து நல்ல நேர்மறையான எண்ணங்களோட இந்த மாரி நல்ல விஷயங்கள பண்ணணும். வீட்ட வந்து வாஸ்துப்படி மாத்தும் பொழுது தான் இந்த அற வாழ்க்கைக்கு உண்டான மனசுக்கு வரும். இதுதான் இதில குணம் தான் வரும் ஃபர்ஸ்ட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இது வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த தானே விதைக்கிறோம். யாராவது ஒருத்தர் பயன்படும்போது அவங்க அவங்க மனசு சந்தோஷப்பட்டா அதுவே நம்மளுடைய கர்மா கழியும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இம்மீடியட்டா பணம் வேணும். எனக்கு வந்து என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும். இல்ல ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு. ஒரு 5000 வேணும். உடனே வேணும் அப்டின்னா, அதுக்கு ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட் இருக்கா? நிச்சயமா நம்பர் இருக்கு. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் நம்பரு ரீச் சொன்னோம்னாவே நமக்கு உண்டான பணம் கிடைச்சிரும்.
யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட வாங்குற மாதிரி மகிழ்ச்சியாக திருப்பி கொடுத்துடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஒரு முறை தான் இறைவன் வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இதுக்கு ஜிஜி கோட்ஸ், அதாவது இந்த நம்பர் வந்து அழகாக இந்த பணத்தை நிச்சயமாக நமக்கு தேவைக்கு ஒருத்தரை ஏமாத்துறதுக்கோ இல்லை ஒருத்தர்கிட்ட இருந்து காசு பறிக்கிறதுக்காக இந்த எண்கள் நிச்சயமாக செயல்படவே படாது. இது வந்து நமக்கு ஒரு அவசர தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவ செலவு திடீர்னு வந்துருச்சு, நம்மக்கிட்ட மாத கடைசி, நம்மக்கிட்ட பைசா இல்லை, அல்லது குழந்தைக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க, அதுக்குண்டான மணி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா யாராவதுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறோம். அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை வந்து நம்ம வந்து சாண்டிங் பண்ணலாம் அல்லது எழுதலாம். சாண்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க நிறைய பேர். சொல்கிறது, வாய் விட்டு சொல்கிறது, மனசுக்குள்ளே சொல்கிறது தான் சாண்டிங். அது போல் சொல்லலாம். 897781741847 இந்த எண்களை தொடர்ந்து கண்டினியூஸாக எழுதிடணும். 54 டைம்ஸ் எழுதலாம். லெஃப்ட் ஹேண்டில் பாடியில் லெஃப்ட் சைடு எந்த இடத்துல வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம இது எழுதும் பொழுது நிச்சயமாக ரீச் அப்படிங்கிறதையும் சாண்டிங் பண்ணும். யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் அந்த பணம் ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். அப்போ அந்த கொடுக்கணும்னு சொல்லிட்டா அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து திருப்பிட்டு நன்றியோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்குங்கம்மா. இந்த நம்பர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறோம். என்ன கலர் பெயினால எழுதுறோம்? க்ரீன் பென்னுங்கம்மா. க்ரீன் பென்ல எழுதிக்கலாம். அதே மாதிரி 54 டைம்ஸும் எழுதணும். எழுதிக்கலாம். அதுவும் க்ரீன் பென்னில் லாங் சைஸ் நோட் புக்கில். ஓகே. ரீச்ன்ற வேர்டையும் நம்ம சாண்டிங். ரீச் வந்து சூப்பராக அல்டிமேட்டாக ரிசல்ட் கொடுக்கும். சரி, ஓகேம்மா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் காசு, பணம், தங்கம் அதை தாண்டி நமக்கு ஒரு வருமானம்ங்கிறது நமக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிச்சயமாங்கம்மா. அதாவது வாஸ்துப்படி வீட்டை அமைச்சுக்கணும். அதை அமைக்க முடியல அப்படிங்கும்போது கான்செப்ட் சிங்கிள் ரூம் கான்செப்ட், வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் தூங்க வச்சிடறோம். அவங்களோட சக்ராஸ் வந்து பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகும். இது சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். நம்பர்ஸ், நம்மளோட ரைட் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆனால் தான் மேனிஃபெஸ்டேஷன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து ஒர்க் ஆகும். அப்போ அந்த அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு தான் இந்த நம்பர்ஸு. ரீச் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு தான். ப்ளஸ் வந்து வழிபாடு, சித்தர் வழிபாடு, கேலக்கியர் சித்தர் வழிபாடு. எவ்வளோ கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே அதை மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடு. நிறைய சித்தர்கள் வழிபாடு. இப்போ நான் என்னோட குருநாதர் யோகிராம் சுரத்குமார், கசவனம்பட்டி சுவாமிகள், கணக்கன்பட்டி ஐயா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வேலூரில் குருநாதர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சித்தர்களை 18 சித்தர்கள் இவங்களெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோரக்கர் சித்தர்லாம் அருமையான வழிபாடை பண்ணும் பொழுது அந்த கோரக்கர் சித்தர் வழிபாடு, மாயம்மா சமாதியில் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாமே வந்து சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு வெற்றியையும் புகழையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் வந்து ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படிங்கிற இந்த வார்த்தையை நிச்சயமாக சொல்லுங்கள். எல்லாருமே இது வந்து அல்டிமேட்டாக இதுக்கு வந்து எந்த பொருட்செலவோ பண செலவோ கிடையாது. உங்களுக்கு மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிங்க, வாய் விட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா இந்த வார்த்தையை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை எல்லாருக்குமே கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நன்றிம்மா நற்பவி. நன்றி.